ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எவரிடத்தும் குற்றம் இன்னது என்று ஆராய்ந்து கண்ணோட்டம் செய்யாமல் நடுவு நிலைமையுடன் ஆராய்ந்து செய்வதே நீதியாகும். இந்த குறளுடன் இன்றைய நச்சின நாலு வார்த்தையினை ஆரம்பிக்கின்றேன். அரசு சேவையினை மகேஸ்வரனின் சேவை, மக்கள் சேவை, சமூக சேவை என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன. இந்த சேவை மக்களின் நலனிலே பெரும்பாலும் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். காரணம், இது முழுக்க முழுக்க மக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் ஒரு சேவையாகும். இன்று இது ஒரு சேவையாக முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதுதான் இன்றுள்ள கேள்வியாகும். அரசு சேவையை பற்றி சுருக்கமாக பார்ப்போமானால், 1833 கோல்புரூக் கெமரோன் சீரமைப்புகள் நடைமுறையில் இருந்தபோது அதில் சமநிலையற்ற நிர்வாகத்தை கூட்டமைப்பாக மாற்றுவதற்கான பல மாற்றங்களும் சிலோன் சிவில் சர்வீஸ் என்ற பெயரில் அரசு சேவை உருவகப்படுத்தலும் இடம்பெற்றது. அதன் பின்னர் இந்த CCS அரசு நிர்வாகத்தின் நிலைத்த அமைப்பாக கட்டமைக்கப்பட்டது. CCS முதல் CAS பின்னர் 1963 காலப்பகுதியில் SLAS வரை வளர்ச்சி கண்டன. 1963 மே 1 CCS அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்று சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் CAS ஆக மாற்றப்பட்டது. பின்னர் 1972 ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் SLAS என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மொத்தத்தில் இலங்கையில் அரசு சேவைகளின் ஆரம்ப புள்ளி 1833 ஆண்டு சிலோன் சிவில் சர்வீஸ் உருவாக்கம் பெற்றன என்றே பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்று மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு திணைக்களம், அமைச்சு என மக்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்று மக்களின் சேவைகள் நாளாந்தம் நலிவடைந்து வரும் ஒரு சேவையாகவே இது இலங்கையில் காணப்படுகின்றன. மக்களின் சேவையினை முன்னெடுப்பதற்காக பல சுற்று நிருபங்கள், ஸ்தாபன கோவை, பிரமாண குறிப்புகள், வர்த்தமானி, அறிவுறுத்தல்கள் என பல உருவாக்கப்பட்டுள்ள போதிலும் இன்று இந்த அரசு சேவையில் உள்ள அதிகாரிகள் இதனை தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொண்டு மக்களின் சேவையினை முன்னெடுப்பதால் மக்கள் தேவையினையும் சேவையினையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். கல்வி அறிவு போட்டி பரீட்சை, நேர்முக பரீட்சை, பயிற்சி உள்ளிட்ட செயற்பாடுகளை கொண்டு அரசு சேவையில் இந்த அரசு ஊழியர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட போதிலும் அவர்களுக்கு சேவை மனப்பான்மை, மனிதாபிமானம் போன்ற காரணங்கள் பெரும்பாலானவர்களுக்கு இல்லாமையினால் மக்கள் நாளாந்தும் தனது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பெரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுக்கின்றனர். அதே நேரம் கல்வியினை தகுதியாக கொண்டுள்ள பெரும்பாலானவர்களுக்கு நிர்வாக திறனின்மையும் இன்று இந்த சேவைகள் மக்கள் வெறுப்பினை சம்பாதிப்பதற்கு ஒரு பெரும் காரணியாக அமைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அதிகமானவர்கள் அரசியல் கலாச்சாரத்துடனும் சமயம், இனம், மதம், ஜாதி, மொழி என தொடர்புபட்டு வருவதனால் மக்கள் இந்த சேவைகளை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதனால் இன்று நாளும் ஒரு போராட்டம் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன. அரசியல்வாதிகளின் முறைசாரா செயல்களை விட இன்று இலங்கையில் அரசு அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கு, அதிகார துஷ்பிரயோகம் மக்களை மட்டுமன்றி சக ஊழியர்களையும் வெறுப்படைய செய்துள்ளன. அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியான முறையில் முன்னெடுக்காததன் காரணமாக இன்று மக்கள் நீதிமன்றங்களை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை உருவாகியுள்ளது என்பதும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. இதனால் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் குவிந்து பல வருட கணக்கில் மக்கள் தமது காலத்தினையும் பணத்தினையும் செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளன. சட்டங்களையும் சுற்று நிரூபங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படும் அதிகாரிகளின் போக்கினால் எத்தனை நல்ல மனிதர்கள் தங்களது சேவையினை முன்னெடுக்க முடியாது ஓய்வு பெற்றுள்ளமையும் பலர் அரசு சேவையில் வராமல் இருப்பதையும் ஆராய்ந்து பார்த்தால் நன்கு புலனாகும். எனவே நல்லதொரு அரசு சேவையினை முன்னெடுப்பதற்குரிய திட்டங்களை அரசாங்கம் என்ற வகையில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையுமாகும். அதற்கு அரசாங்கம் சேவைகளுக்கு இடையிலான பிணக்குகளை தீர்த்து அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் அரசு சேவையினை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயமும் காணப்படுகின்றன என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியதே. இது எவ்வாறான போதிலும் மகேஸ்வரனின் சேவையினை மறந்து ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் செயற்படும் அதிகாரிகள் இதனை எப்போது உணர்வார்கள் என்றால், அவர்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெற்று 3 மாதங்கள் வீதியில் நடந்து சமூகத்தில் நடக்கும் போதுதான்
சேவை காலத்தில் முன்னெடுத்த செயற்பாடுகளையும் சேவையிலும் உணர்வார்கள் என்பதில் எவ்வித சங்கமும் கிடையாது என்பதனை நச்சின்னு 4 வார்த்தை சொல்லி இந்த 3ஆம் பாகத்தினை நிறைவு செய்கிறேன்.